ஸோ +2 ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்டு சம். இஃப் எஃப் ஆல்ஃபா, இது ஏன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், எஃப் ஆல்ஃபான்னு கொடுத்ததுனால கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம ஏ இன்வர்ஸ்ன்னு பார்த்தோம், ஏக்கு பதிலாக அங்கே எஃப் ஆல்ஃபா இருக்குது, அவ்வளோதான். அதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதில் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ அது காஸ் ஆல்ஃபா இன்ட்டு, ஸோ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டு 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு 0 எல்லாமே 0 தான் வரும், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சைன் வந்து இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு தான். அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபா, இந்த இது சைன் ஆல்ஃபா இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 0 இன்ட்டு 0 0 மைனஸ் இன்ட்டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும், 0 ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபான்னு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. இதோட வேல்யூ வந்து 1 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட், இது இருக்குது. சப்போஸ் 0 வந்தேன்னா நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ அடுத்தது நார்மலாக என்ன கண்டுபிடிப்போம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிப்போம். அட்ஜாயிண்ட் ஏ, இங்கே ஏக்கு பதிலாக எஃப் ஆல்ஃபான் இருக்கு. சரியா? அப்போ அது எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரியும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, இதை ஞாபகம் வைக்கணும். இல்லைன்னா தனியாக ஒரு திருப்பி எழுதிக்கிடுங்க. ஸோ இதை தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். இதை தான் வந்து மாடுலஸ் சரி அட்ஜாயிண்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு சைன் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் அடுத்தடுத்து வரணும். ப்ளஸ்ஸுக்கு நேராக மைனஸ் தான் இருக்கணும் அந்த கான்செப்ட். ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா வச்சுட்டு இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. நெக்ஸ்ட்டு 0 மறைச்சிங்கன்னா 0 தான் வரும், எல்லாமே 0 தான், அதனால் 0 போட்டுருங்க. ஸோ மைனஸுனாலும் ப்ளஸ், 0க்கு எந்த சைனுமே வராது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா 0 மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் சைன் ஆல்ஃபான்னு வரும். 0 மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஆல்ஃபா. இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னே அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கா போட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொன்றா எழுதியிருக்கேன். இப்போ இந்த இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா 0 இந்த ரோ இந்த காலம் மறைச்சிட்டிங்கன்னா 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 தான், 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா 0 தான். அடுத்தது ப்ளஸ் இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் இன்ட்டு இங்கே மைனஸ் சைன் இருக்குது. சரி, ஆமாம் மைனஸ் சைன். அப்போ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ்னால ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இதில் ஒரு மைனஸ் இருக்கிறனால ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 0. ஸோ இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல 0 இருக்கனால எதை பண்ணாலும் 0 தான் வரும், அதனால் 0 போட்டேன். நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபா இந்த காலம் இந்த ரோ மறைச்சிட்டிங்க அப்படின்னா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னு வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா எழுதியிருக்கேன். ஸோ இதை டிமினிஷ் பண்ணிங்கன்னா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்து 1. ஸோ இது 0, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் காஸ் ஆல்ஃபா வரும். சரி, இது மைனஸ் இல்லை ப்ளஸ் இல்லை, ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ்ஸு தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோன்னா இந்த காலம் ஒவ்வொரு காலமும் ரோவாக எழுதிருங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி எழுதணும் சொல்லியிருக்கேன். காலம்னா ரோவாக எழுதணும். காலம் தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ எஸ் காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ அட்ஜாயின் ஏ கண்டுபிடிக்கும் மாதிரி அட்ஜாயின் எஃப் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/f ஆல்ஃபா அட்ஜாயின் எஃப் ஆல்ஃபா. ஏக்கு பதில் எஃப் ஆல்ஃபா, அவ்வளோதான், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க.
ஸோ 1/f ஆல்ஃபா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1, இப்போ 1 தான் வரும். ஸோ அட்ஜாயின் f ஆல்ஃபாவில் வந்து காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா போட்டிங்க அப்படின்னா ஸோ இது அப்படி தான் வரும். திரும்பினா ஒரு ஸ்டெப் எழுதிக்கிடுங்க. காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஸோ இதை 1ன்னு வச்சுக்கிடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன போடுங்க, மைனஸ் போடுங்க. காஸ் மைனஸ் ஆல்ஃபா 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 1 0 சைன் மைனஸ் ஆல்ஃபா 0 காஸ் மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா தூக்கிட்டு எல்லாமே மைனஸில் போடுறீங்க. ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா தான் வரும். ஆனால் சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். சிம்பிளாக சொல்லணும்னா சைனில் மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் வரும், காசில் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ இது ப்ளஸ் ஆயிரும். காஸ் ஆல்ஃபா 0, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 1 0, இது மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. காசில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸை போட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். 1 and 2 வந்து ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இது மூலியமாக ஃப்ரம் 1 and 2 எஃப் ஆல்ஃபா இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஹென்ஸ் ப்ரூவ்